என்ன அடிக்கடி எழுக்குதா வந்து யாருமே பார்க்க நீங்க வந்து ஒரு தப்பான முறையில பார்க்க வேண்டாம். இது வந்து நான் ஆரம்பிச்சதுல இருந்து இதெல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையில நடக்கிற இயல் கடவுளின் ஒரு சித்தத்தினால்தான் நான் தப்பி இருக்கிறேன். இல்லையென்றால் இந்த செல்லக்கிளிய பண்ற குடும்பத்துல நான் இல்லை என் அவ்வளவு செய்யாத வேலைகள் எல்லாமே நான் வந்து செய்தலாம். இல்லையடா சாட்டு எடுக்குதே இல்லை. அது இன்ஜின் தான் காட்ட வேண்டிய வரும். அம்மா சொல்லு நான் அதை காட்டெல்லாம் காட்டி பார்த்து நான் சரியே வராது. பிரச்சனையா எங்களுக்கு எல்லாம் ஒரு விடிய காலம் துப்பராக்கினாதான் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை இப்போ நேரம் வந்து 8:30 ஆகிட்டுது. 8:30 இவ்வளவு நாளுமே கராச்சியில் எனக்கு வேலை இல்லை. அதனடியால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில சிக்கல். அதாச்சும் வந்து என்ன சொல்கிறது, என்ன வந்து சோம்பரியாக சொன்ன சருமி. அதாவது வந்து நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் நிற்கணும். ஏன்னா நான் வந்து செய்கிற வேலை உங்களுக்கு தெரியும். வேலைன்னு சொன்னால் நான் நிற்கவே மாட்டேன். கராச்சியில் அந்த வேலையென்றால் போயிடுவேன். மறுபடியும் வாகனம் ஓட்டங்கள் அப்படின்னு போயிடுவேன். எந்த விதமான வேலையிலும் வேற இல்லை. வேறு வேலையில் சதுர உதவியாக செய்து கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்போ அதுகளை பார்த்துட்டு இப்படியே இருக்கிற ஆம்பளை கூடான்னு ஏன்னா ஒரு 5-6 நாளாக இருந்திருப்பேன். அது வந்து ஒரு பெரிய இதாக போயிட்டு எனக்கு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் எப்போவே கராச்சியில் ஒரு இன்ஜின் வேலையை செய்யணும். அது வரைக்கும் சோறு சாப்பிட மாட்டேன் போட்டு ஒவ்வொரு நாளும் போய் அம்மாவோட சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஓகே, அது தன்மைக்கும் தெரியும். அது சும்மா ஒரு இது. ஆனால் அதனடியால் இங்கே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் மாதிரி என்னை பார்த்து இப்படி சொன்னது வந்து எனக்கு பிடிக்கல என்ற ஒரு இது. அது வந்து என்னன்னு சொல்கிறது, அது அந்த உண்மையிலேயே அது எனக்கே பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. இப்படித்தான் சில என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆனால் எனக்கு வந்து நான் செய்கிற வேலையில கராச்சியில் வந்து எனக்கு வேலை கிடைக்கல. கடையில் வந்து வேலை இல்லை. காற்று அந்த பிரச்சனைகளால் தொழிலுக்கு போனாலும் மண்ணெண்ணெய் பிரச்சனை வந்தது ஒருக்கா. அப்புறம் தொழிலுக்கு போனாலும் மீன் வளம் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் இருந்தபடியால் எனக்கு வேலை வர ஆரம்பிச்சுது. இன்றைய நாளில் உண்மைக்குமே நான் வந்து ஜெபம் பண்ணினேன். கடவுளே எல்லாம் சீர்நிலையும் சரியாகி நல்ல வேலை திட்டங்களை எனக்கு வர வேணும் என்று சொல்லி நான் மனிதனை நம்புறது இல்லை, கடவுளையே நம்புறேன் நான். அதனடியால் இன்றைய கோல் வந்துருந்துச்சு. 2-3 கோல்கிட்ட வந்துருந்துச்சு. நாங்கள் இன்ஜின் கொண்டு வரோம் சுமன் என்று சொல்லி நேற்று ஒரு கால் பண்ணியிருந்தேன். நேற்று வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நேற்று கால் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் 2 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து பேசுறது என்னுடைய அப்பா எனக்கு தகப்பனி எனக்கு வேலை இல்லை. எனக்கு வந்து ஒரு வேலையை தாரது வந்து நீங்கள் தான். எல்லா ஆசீர்வாதத்தையும் தாரது நீங்கள் தான். இந்த விடிய காலமே எனக்கு வந்து 3 விதமான வேலை கராச்சியில் வந்துருக்கு. அதை விட்டு அந்த செய்கிற வீட்டு வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைன்ற இயல்பு. இப்படித்தான் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே. இது எங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இப்படித்தான் நடக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே நான் கராச்சிக்கு போகிறேன். இப்போ கராச்சி போய் அங்கே என்ன மாதிரி வேலை இவ்வளோ கண்ண நாளாகிட்டு நாளைக்கு செய்கிற வேலையில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புறேன். என்னடா அவன் சண்டே அப்படின்றது இல்லை. இது எல்லா குடும்பத்திலையும் ஒரு இயல்பாகவே இருக்கும். ஒரு ஆம்பளை அவன் வந்து வீட்டில் இருந்தால் அது ஒரு சிக்கலாம. அது வந்து நான் அப்படி இருந்தது இல்லை. நான் இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற சும்மா இருக்கிறனாலே பஞ்சு. நான் வீட்டில் இருந்தாலும் வேறு ஏதாச்சும் செஞ்சு கொண்டிருப்பேன். அது சும்மா ஒரு சில மனஸ்தாபம் மாதிரி அப்படி ஒன்று வாருது. அதுதான் மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஓகே, நீ போய் கடைக்கு போயிட்டு அனிசியாக்காவும் தங்களுடைய மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் இல்லையண்டா அந்த மோட்டர் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு கடையில் வச்சு நின்று பார்த்துட்டு இப்படியே நான் போய் இனி வேலை செய்கிற வேலையில தான் பார்க்க போகிறோம். வாங்க கடைக்குள்ள போயிட்டு பார்ப்போம். அதுக்கு அப்படி மனஸ்தாபம்னு சொன்னோன்னா குறையா நினைக்காங்க. சும்மா சின்ன குட்டி அவ்வளவுதான். ஓகே, ஸ்டார்ட் வருது. அடிக்கடி எழுக்குதோ? அடிக்கடி போகுது. என்ன அடிக்கடி எழுக்குதா? வலியோ பேசுற இல்ல மய கிடையாது. கம்ப்ரேசரே இல்லை.
ஹிக்கர் வந்து இப்போ லூஸாக போச்சுன்னு சொன்னால் கம்ப்ரெசரே இல்லை. பிளக்கை கழட்டி போட்டு பிளக் தான் இருக்காங்க இந்த கையால் நம்பர் கையால் கழட்ட கூட மேடம் பிளக் கழட்டி போட்டு நான் கடைக்கு போகிறேன் நேரம் போப்பேன் கடையை கொண்டு வரலாட்டி தள்ளி கொண்டு போப்பா இல்லாட்டி கம்ப்ரெசர் இல்லாட்டி இன்ஜின் கழட்டி ஹெட் கழட்டி வேலை கேட்க மாட்ட வேண்டியதுப்பா எப்படி சொல்றது இது கெட் தான் கழட்டி வேலை கேட்க மாட்ட வேண்டியது நினைக்கிறேன் கொண்டு வரலாடிப்பா பிளக்கை கழட்டி போட்டு ஒயில வந்து அடிச்சு பார்த்து மம்படி எங்க மம்படி வேணும் கடை முறை சூப்பராக இருக்கும் முடியல கடைக்கு முடிவு வர இப்படி பஞ்சு படம் உங்களோட வயசுல நாங்கள் எங்க 2 நாங்கள் தெரியுமே 6 மணி ஆனா சரி உடம்பிட்டு 5:45 எல்லாம் 9 மணி ஆகுது இன்னும் உடம்பிட்டு எம்போட கம்ப்ரெசர் சூப்பராக இல்லை கடை விட்டாட தானே போறது அப்பா அப்படி ஓடிக்கொண்டு இருந்ததுன்னா வேற போறேன் வாழ அடிச்சா வழக்கங்கள் என்ன அதுல மம்மிக்கு முன்ன போய் ஹெல்மெட்ல பிடிச்சி இழுத்தாங்கடா சரி ஆள் சரி தள்ளி கொண்டு போகிறோம் தள்ளி கொண்டு பிள்ளைகளுக்கு நித்திர தூக்கம் வாங்கினாங்க ஆளுக்கு கம்பெனி இப்படியா ஊண்டி பிடிச்சோன்னு இருக்காங்க கடைக்கு சரி இப்போ கராச்சிக்கு வந்தாச்சு இப்போ கராச்சிக்கு இப்போ மம்பட்டியோட வந்தக்கான வேணுண்டா அதெல்லாம் துப்புரவா கிடக்கு புல் வெள்ளம் பர்த்டே கிட் இங்கே துப்புரவாக்குவா புல் வச்சுராச்சு பாருங்க எங்களுடைய கராச்சி செய்து வைக்கிற போய் வந்து தண்ணி போத்துல பார்க்க தெரியுது 1 மாதம் போல கடை வந்து தண்ணி போத்துல பார்க்க கராச்சியில் அப்படி இருக்கா வந்து மோட்டர் சைக்கிள் வேலைன்னா அதில் தான் சீசன் கிளைமேட் பிள்ளைத்தேண்டா எல்லாம் நின்று சரி இப்போ வந்துட்டு நீ துப்புராக பார்ப்போம் சரி பாருங்க இப்போ ஒரு இன்ஜின் ஒன்று கொண்டு வந்து இதில் வச்சுட்டு விட்டுட்டு போயிடணும் அதாவது வந்து இந்த இன்ஜின் தான் இதுக்கு வந்து இந்த கைப்பிடி எல்லாமே வந்து ஆடுதான் இல்லை சிலோவுக்கு வேலை செய்யுதில்லை பாருங்க அப்போ இதை இப்போ நீ இதுக்கு ரிவர்ஸ் ஒன்றும் வேலை செய்யறதில்லை அப்போ இதை இப்போ நீ செஞ்சு கொடுக்க போகணும் ஏன்னா எதுவும் இப்போ அவசரம் இல்லையா கொண்டு வந்துட்டு நாளை தாண்ட மாதிரி இல்லை அவசரம் இல்லை ஆடத்தில் செஞ்சு தாங்க என்ன செய்கிறது ஓகே அப்போ பிரச்சனை இல்லை அப்போ தூக்கி என்ன செய்ய போகிறோம்டா உள்ளே வைக்க போகிறோம் இந்த கைவட்டியை கலட்டி எடுத்துகிட்டு உள்ளே வைக்க போகிறேன் ஒட்டி கடைய வேணும் மற்ற இன்னும் ஒரு ஆள் இன்னொரு இன்ஜின் ஒன்று கொண்டு வரேன்றவர் மற்றது வந்து இங்கே ஒரு செத்த உண்டு திடீரென வந்து ஒரு ஆள் கீழே விழுந்த அப்புறம் ஒரு ஆள் வந்து செத்துட்டார் மோசம் போயிட்டார் அப்போ அதுதான் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஆள் கல்யாணம் கட்டையில் அப்படி இருக்க நிறைய பேர் நிறைய கதையில் சொன்னாங்க இதான் மனுஷனுடைய வாழ்க்கை என்னன்னு சொல்கிறது மனுஷர்கள் வாழும் வரைக்கும் ஒரு நல்ல மாதிரி நல்லவர்களாக நாங்கள் இந்த பூமியிலிருந்து வாழ வேணும் அதான் உண்மைக்குமே முக்கியம் இப்போ வழியால் கணக்கு போடுறாங்க என்னடா இது அவர் செத்துட்டார் கல்யாணமும் கட்டையில் பேங்கில் காசு இருந்தாலும் அந்த காசு யாருக்கு போய் சேர மாட்டேது
நான் எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொல்லி கல்யாணம் கட்டையில் பிள்ளையும் இல்லை தானே. அப்போ அதுங்க அநாத மடத்துக்கு தான் போய் சேருமாட்டது மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து சும்மா 2-3 படிகள் காய்ச்சாங்க. எனக்கு தெரியல. மனுஷன் உயிரோடு இருக்கும் வரையும் நல்ல மாதிரி சந்தோஷமாக வாழ வேணும். இந்த இன்றைக்கு இருக்க அந்த கூட நினைச்சிருக்கா நான் அந்த ஒரு பெரிய ஒரு உழைப்பாளி. ஆனால் நாளைக்கு நான் சாவனோட போது நினைக்கிறேன். சும்மா தொட்டியில் இருந்து வளைக்கி விழுந்தா போல மோசம் போயிருக்காரு. அப்படியே பல விதமான ஒரு இதுக்களாக போய்கொண்டிருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில். இந்த காலத்தில் மனுஷன் வாழும் வரையும் சந்தோஷமாக மற்றவனுக்கு ஒரு பத்திரம் கொடுக்காம நல்ல மாதிரி வாழ வேணும். அதுவும் கடவுளங்களோட கூட இருந்தவங்களை வந்து வழிநடத்துவார் அந்த விஷயங்கள்ல. ஓகே, அதே மாதிரி இன்றைய நாளில் இந்த இன்ஜின் வந்துருக்குது. இதை வந்து பார்த்துட்டு அப்படி மற்றது வந்து ஜாதூட்ட மோட்டு சைக்கிள் வேலை செய்யணும். மற்றது அங்கான அந்த உப்பியா கிடக்கு கடை செய்கிற இடம் வந்து வேலை செய்கிற இடம் தாங்க இந்த உப்பியா இருக்குண்ணா. ஜாதூ சொன்னாங்க ஒரு வட்டியோட மம்பட்டி ஆளுண்டு. இப்போ ஜாதூ இப்போ விளையாட்டு காட்டு வந்துருக்கும் மோடியே வேண்டாம் காட்டு புள்ளி அவளை புள்ளி அவங்க வட்டி விடு சரி. அப்புறம் வெயில பார்த்து உண்மையிலே வந்து கடும் வெயில், சரியான வெயில், நெருப்பு வெயிலா கிடக்கு. என்ன வெயிலே நடக்கும். அதான் வேரோடு போட்டு வந்து நிற்கும். நான் சொன்னேன் படியே வர மாட்டாங்க. நெருப்பு தான் செஞ்சான் மோடி பட்டா நீ கொஞ்சம் பண்ண அப்புறம் விட்டுறேன். விளங்கிடுது கொஞ்சம் பட்டு எனக்கு விட்டுறது கிடக்கு. இப்படி பஞ்சு பிடிக்கிறீங்க முடியா அங்காள் எழுத்தீங்க. இந்த ரொம்ப இது வந்து ஒரு வேலை வரும். உன்னால முடியாதுன்னு ஊரே சொல்லும் நம்பாதே. அதே மட்டும் வாங்குவா உணா மட்டும் அப்பதான் நல்லா இருக்கும். உன்னா ஒன்றுக்கும் சரி விடாது. உடனே மட்டும் பான்மா பங்கிய பேர் மான்மா வேற இது உலக மான்மா அது ரம்மக்கலங்கத்துல போ காலா மிச்சம் விட்டு வாமா. காலா மிச்சம் என்ன புறாவோ போர் லைட்டு போடுறது நல்லா அக்கா காட்டிச்சு சொல்லிட்டுக்கா. எங்களுக்கு எல்லாம் ஒரு வெடி காலம் துப்பராக்கினா தான் அதிக ஜென்மத்தில் இல்லை. அம்மா முள்ளு பார்த்தா உடம்பு வச்சுட்டு அப்ப யோசிப்பாங்களா வேலையே கணக்காலும் செய்யுது. வாங்க அது மான்மாண்ட அதோட கடையில நிக்கலாம் இங்க எடுத்துக்கொள்ள போட்டு கொடுத்து இதுல முள்ளி இருக்க இல்ல தானே நீங்க அப்படி ஒண்ணு ஓட்டுக்கோ. இதெல்லாம் துப்பா கொண்டு மாட்டேன்.
இதே மேடம் இதுக்கு அப்புறம் தான் இனிதான் பேல் அது வாங்குமா முடிக்கிற மாதிரி இல்லை இல்லை துவங்க போதும் இந்த மோட்டர் சைக்கிள் பழுதாக்கு கிடக்கு எங்களுக்கு அந்த வேலை செய்கிற நிலையில தனியாக இருந்தால் எனக்கு அரச ஊழியர் வேலை செய்கிறது காது நிற்கிதானுங்க புல்லா பின்னுக்கு முன்னுக்கு காத்தடிக்காம இருக்க படிக்கிறது உள்ள கேட்டுங்க சைக்கிள் ஓ ஆனா பின்னே தான் டிரைவர் மேலே எட்டு அடிக்கிறேன் பயங்கராய பக்கம் இருக்கிற காலத்துல கொடுத்த சைக்கிள் இதே கலைக்கிறேன் கலைக்கிறாரோ எல்லாரும் விழுக்குது கலைக்குது என்றாங்களா இல்ல பேரு உங்களோட பக்கத்து காத்தாங்கோயில் மடையாம் கோயிலையே அது என்ன கரோக்கிய இது புல்லுமா இங்கே சாட்டு அது கடைக்குள்ள வாங்குற போது கரும்புடி நான் வெண்ண பொக்கேன பொக்க என்ற பொக்க தாங்கினாக்கிற காலத்துல காத்து பிடிக்க முந்தானே ஒயில் வரும் ஒயில் கொஞ்சம் பின்ன கிடுங்க முன்ன கிடக்கணுமா முன்சிட்டா தூக்குங்க தம்பி யாருக்கு சில்ல கல்லவை பின்னது உருளாதடி மயக்கம் இல்ல தியக்கம் இருந்த காத்து வெளியில வருது பேட்ல தர சும்மா தான் அடிக்கிறான் அவன் இருக்கிற என்ன வைக்கிறது இது கொண்டு வாங்க சத்தம் இல்லை வருவான்மா இந்த மாடல் அப்படி சைக்கிள் என்ன பாட்டி தண்ணி போகுது நானும் இந்த பைக்கை கொண்டுட்டு கொஞ்சம் போகலாம் போகுது காணுமே ஏய் இருந்தா அது வெளியே ஓகே எல்லாம் கொஞ்சம் ரைட் உண்டி ஏத்து ஜாது உண்டி ஏத்து பாருங்க காற்று அடிச்சோம் அப்படியே ரைட் நீ ஏத்து உண்டி ஏத்து பக்க கால்ட் ஓகே பக்க கால்ட் हाँ और डाउट स्टैंड बक्का कलट पिनिक सीधा तरह बक्का ये ऐसे ही या ना कर मोटरसाइकिल காரங்க உண்மையா ஐச்சு நான் கராச்சி போட்டுருப்பியா பொறுக்க உள்ளே தான் வந்து கராச்சி கடவுள இருக்கே இல்லையா எல்லாம் போய் இங்கே தான் கராச்சி வருது உண்மையான கராச்சி
இத்தனையோ கடையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமா மாதிரி விட்டு கணிக்கும் இந்த மோடி அது உண்டே ஒழுங்கான வேலையா இல்லை இது சும்மா நோமலை தான் செய்ய போகிறோம். அப்போ திரும்ப மரம் செய்யறதா கொஞ்சம் செலவாகும். அதுக்கு செலவழிக்க நீங்கள் ரெடி என்றா செய்ய நான் ரெடி. நான் புள்ளிச்சிரா அதுக்காண்டு புள்ளிச்சிரா எண்ணி ரைட். மானியல் இஞ்சாலுக்கு மானியல் ஒன்றும் இல்லை. இங்கே புதுவாணி 3 ரூபா கிடைக்காமோ அங்கே சைட்லானே இருக்கா? அதை வக்குள்ள போட மாட்டோம். சொன்னாலும் இந்த சைக்கிள் எடுக்காதீங்க பார்த்து கூட்டி கொண்டு எடுக்க வச்சே நீ தானாமே. எடுக்க வேணாம்னு சொன்னேன். ஆமா நான் கொழும்புல நீங்களும் எடுக்க சொன்னீங்க. அதான் சொல்லு எடுக்க வேண்டாம்னு சொல்ல எடுத்தேன். கரெக்டு காட்டு இது முதுகுல விழுந்துருக்கு. நான் முந்திய மாதிரி அடியண்டா தெரியுமோ என்ன செய்யறேன் மூடி ஜாக்கெட் உள்ள கிடக்கிற கடையை பாருங்க அப்படின்னு நான் கோயில் அடிச்சுடுவேன் போடா அதுக்கு கிடக்கிற கடை தள்ளு. இது என்ன தண்ணி இல்லை அனன்று காட்டூரில் ஒரு கொம்பு மில்லோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசினாக்க வை தெரியாதெல்லாம் செய்ய எஞ்சலவா நான் தொட்டா வரும் காணும் போய் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து பிளாக்கு கலட்டுறோம். இப்போதான் பேமெண்ட் முடிஞ்சது. அதுக்கு ஒரு வருத்தங்களும் பூ இது ஜாடியாக முட்டு கிடக்கால் இருக்குதல்லோ கொக்கரிக்கிறார்கள். புது oil குடிக்கிறோம்லடா. Litfon Mrs. Now is icon is பிளக் தானே பிரச்சனையா? இப்படித்தான் இரவுலாங்களுக்கு மீட்டிங் அண்ட் கூட்டி கொண்டு போனா சொல்லுவாங்க. வெள்ளக்காரர் வந்தா சொல்றது வந்து I found it find is lot ஒன்றுமே எனக்கு விளங்காது, சும்மா கேட்டுக்கொண்டு நிற்க வேண்டியதான். அப்படி கண்டவாட்டுக்கு இப்போ நான் சொன்ன வாசனமே எனக்கு என்னென்று தெரியாது, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை பல விதமான மற்றது பாருங்க வேறு பஸ்ஸா போறாரு கோலையா தேடி பஸ்ஸா போறாரு தூக்கி போடு தூக்கி பஸ்ஸா போறாரு. இங்க வார எல்லாருக்கும் கேமரா அப்படியா போட்டு சேகராஜா மாறி சாப்பேன் பாருங்க. இப்போ ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் பில் ஒன்று வெளியே ஒன்று பார்க்க போகிறேன். அந்த பார்க் பண்ணுவேன் கொக்கரிக்கு என்ன போல இதுக்கு நாங்கள் வந்து இப்போ பிளக்கை பூட்டிட்டு அடித்து பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து பிளக்கை பூட்டியாச்சு. பிளக்கில் வந்து காவன்றது சரியான கம்ப்ரெஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. அக்செட்டை கொஞ்சம் போட்டு கூடி ஃபுல்லாக கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து 100 அப்படி சிக்கன் 100 அப்படி சிக்கன் 100 பிடிக்காது 70 எப்படி அவ்வளோ தொண்டால மண்ணு இதுக்கு அந்த ஒரு வயர் மண்ணு சோட்டா இருக்கும் மண்ணு ஆமாம் உள்ள தான் கிடக்கு அம்மோட பெட்ரோல் பக்கம் இருக்குது. சரி இப்போ நீ இதை வந்து ஃபயரிங்கில் எப்படி என்ன வேணும் அடிக்கட்டு ஹோம் மினிஸ்டர் போகிறேன் இந்த பிடிப்பியே சி நான் நீ
மரமாக இருக்கட்டும். அத்தி என்னென்ன சொல்கிறோம் எல்லா கோர்ஸ்லாம் போயக்கூடாது. வெயில் தானே. அடி அடி ஆ பெட்ரோலை வேற இதோடா. ஓ வச்சு ஊதவும் இல்லை எடுக்கவும் இல்லை மோட்டர் சேர்க்கிற கடை ஊதா சி ஊதா தெரியும் ஊதி 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 இருக்கீங்களா எதையும் செய்யலாம் ஊதி மட்டும் செய்யலாம் கம்முடலாங்களா பெட்ரோல் வேறு காலம் வராதா ஊதி ஊதி இழுத்து செய்து வைங்க பாரம் போட்டு வேறுங்கோ அவங்களும் நின்றவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு இப்போ ஸ்டார்ட் வேறு இல்லை. இதுக்கு வந்து இந்த பெட்ரோல் வந்து இழுக்காது. நம்ம இப்போ இதுக்கிட்டே கிடக்குற இந்த பம்ப் வந்து மாற்ற வேண்டியாக வரும். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணால் தான் பம்பு வேலை செய்கிறது. இந்த கார்பரேட்டர் முறைக்கா பார்க்கணும். இப்போ நான் அந்த கார்பரேட்டர் நீ கழட்டி எடுக்க போகிறேன். அடுத்து இன்னும் வேறு கால் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த கார்பரேட்டர் நம்ம வந்து கழட்டி எடுக்க வேணும். இதுக்கு 2 ஆணி வரும். 2 நம்பர் ஆணி இப்படி காட்டணும் உங்களுக்கு. இல்லை நூறு ஆணி இந்த நூறு ஆணி இதே மாதிரி இஞ்சாலே மாரி தான் காட்டுறோம் காட்டிட்டு காட்டு இதுதான் பாருங்கள். இதான் இந்த கார்பரேட்டர். இதோட பேக்கிங் வேறு. இந்த பேக்கிங் வந்து அரைவாசி கிழிஞ்சி இருக்குது. அப்படியே தான் பூட்டிக்கிறாங்க போல இருக்குது. இப்படி பூட்டினாலும் ட்ரேஸ் ஆகும். இந்த ஒருங்கி இருக்குத்தான் இருந்தாலும் அதை செய்கிற வேலையை நாங்கள் சரியாக செய்ய வேணும். மிஞ்சி இந்த பேக்கிங் வந்து மாற்றி கொள்ள வேணும். இது இந்த கார்பரேட்டர் கிடக்கிற கிடையாது அப்படி கிடக்கிறது. இப்போ நான் குவாலிட்டி ஃபுல்லாக சுத்தப்படுத்தித்தான் இதை திரும்ப பூட்டணும். இது வந்து ஒரு இருதயம் மாதிரி தான் இதுவும். ஓகே இதை வந்து நான் இப்போ சுத்தப்படுத்திட்டு நான் கொழுவைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாருங்க, இதுக்குள்ள வந்து கார்பரேட்டர் கலட்டிட்டேன். இந்த இதுக்குள்ள வந்து அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு அப்படி நீ நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் இது சரியான முறைக்கு வேலை செய்யும். சரி இதை நான் க்ளீன் பண்ணி போட்டு நான் பூட்டி ஸ்டார்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி பாருங்க இப்போ ஸ்டார்ட் வந்துட்டு நிப்பாட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். திரும்ப நிப்பாட்டிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சார் ஓகே எல்லாம் சரியாக கிடக்கு. இப்போ சரி இப்போ எல்லாம் செய்தாச்சு. நான் இப்போ ஜது வேறு என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் வருது இல்லையடா இங்கே நான் நேரம் காணா கிடக்கு அந்த இன்ஜின் நம்பர் செய்ய கிடக்க வேறு கடையில் கொண்டு கொடுத்து பாருன்னு சொல்ல போகிறேன். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தாலும் ஸ்டார்ட் வராத வழி ஒன்று செய்து விட போகிறேன். பாப்பா என்ன வேறு இருக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் என்ன சரியா போன விஷயம் ஆ என்ன என்ன கூட்டு கொண்ட வெயிலுக்கு 2 ஆக்களுக்கு என்ன செய் இல்லையாடா சாட்டு எடுக்கதே இல்லை. அது இன்ஜின் தான் கழட்ட வேண்டியா வரும். கொம்மா சொல்லு நாங்கள் அதை காவட்டெல்லாம் கழட்டி பார்த்து நான் சரியாக வராதான். கொம்மாவுக்கு சொல்லு சரி வராது. இன்ஜின் தான் ஹெட்கான் கழட்டியை பார்க்க வேண்டியா வரும். இழுக்குது இழுக்குது அதி அங்கே இழுத்த மாதிரி இழுக்குது. அது இதுதான் கம்ப்ரெசராக போயிடுச்சுண்ணே கெட்ட கழட்டி வேறு கிராம் இல்லாமல் பண்ணிட்டு போடுற மாதிரி அது சாடியா தெரியா சொன்ன பிள்ளைகள் கிடக்குது பார்க்கத்தான். இதுக்கு ஒரு 11,000 ரூபா கிட்ட வேணும் புல்ல. ஆ அப்போ என்ன அப்புறம் பூட்டி தரட்டா புல்லு கொட்டு விட்டுறதோ சரி எவ்வளோ வரும் போல சார்? நான் தானே செய்கிற அளவு 11,000 ரூபா இருந்தாலும் வேணும். 12,000 இருந்தாலும் அப்படின்னு கூலி எடுப்பாங்க. 6,000 ரூபாய் இல்லை
வீட்டில் முந்தின எல்லாம் செய்கிறேன்டா கூலி ஒன்றும் அது இல்லை தான் நீ என்ன நம்பி கொண்டு நீ உள்ளுக்க விட்டு விட ஒரு என்ன இது புளியடா கொடுத்து கொடுத்து எத்தனை இடத்த கொடுத்துட்டியல் இப்போ ஒரு கத்தான் ஒரு கத்தான் ஒரு ஒரு கத்தான் கொடுக்கல கராச்சிக்கு அங்கே விளங்கல உண்மையாக கொடுக்கல ஆனால் இதெல்லாம் மாற்றின சும்மா லெதர் பங்க் அப்படி என்ன சரி உள்ள படுத்து கொழுவ உடனே சும்மா வச்சு விட்றேன் என்ன ஓ அப்படி சிரிக்கிறான் ஆத்து விசராகி போட்டு சேர்த்து விடு ஐயோ போட்டு போட்டு அது அணியில் போட்டு ஆசையாக்குறாக்கா பட்ட பாடு ஓடிச்சு எனக்கு ஆசை முடியல நடந்தான கடை போகிறது ஆட்டோ மண்ணு இல்லை இப்போ மனம் எப்படி இல்லை உனக்கு கடவுளை கண்ணமே இல்லை என்ன பா பூட்டா ஓடுவேன் சந்தோஷம் சரி போட்டு 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 அப்படி இதுக்கு வைக்க வை நீ சோடா குடி இன்னும் ஆக்சிடென்ட் இல்லை அதில் இரவு கூட கால் அப்படியே இந்த இதோட அப்படியே கால் கலண்டுட்டு ஆத்து எங்கே முறிஞ்சோட கால் அப்படி தொங்க விட்டு கொண்டு வராங்க எப்போ இப்போ வரையக்கூட ஏன்னா வேணும் பாடத்தை போடுது ஐயோ அந்த டாக்டர் அந்த டாக்டர் தான் வேலை பண்ணி கிடந்தது வேற படியெல்லாம் ம் கடத்தொழில் செய்யறாரு என்ன ஆகாது ஆ வந்து அடியோட கால் அப்படி தொங்க விட்டு கொண்டு வராங்க என்ன வேன் இது என்ன டால்ஃபினா இல்லை அப்படி இல்லை கைஸ்மே தான் இந்த பழைய மாடல் பா டோனேசியா சரியா மோட்டர் சைக்கிளே உண்மையில் ஏர்போல சரியானு தெரியாது ரோட்டில் சரியான அவதானமாக தெரிய வேணுமே என்ன ரத்தம் செஞ்ச கொழுவு படிக்கலை அது போட்டு பார்ப்போம் கொஞ்சம் படிவா முன்னுக்கு படிக்கலை முன்னுக்கு பேருமா சொல்கிறேன் முன்னுக்கு தூக்குடா தூக்கு பக்கம் தூக்கு துப்புரா வேற விட மாட்டேன் சரி அது அப்படி வரல மாட்டேன் வை அப்படி வைக்க வை ஆத்தே என்ன கர்மம் துப்பாக்கி வந்துட்டு படம் முடிச்சு சரட்டா சரட்டா என்னோட வராங்க ஒன்றை கால் எல்லாம் கடை போட்டு போட்டு அதை போட்டு பே காட்டுறக்கு வராங்க 5 வருஷம் தரணும்ரூவா ஒரு வேலையை செய்து முடிச்சா தான் ஒரு சோடாவை கூடி குடிக்கிறதோ ஒரு தண்ணியை கூடி குடிக்கிறதோ ஒரு சாப்பிட்றதோ அது ஒரு நிம்மதியாக இருக்கும் ஒரு வேலை முடிஞ்சா அவங்க வந்து சரியா உண்மையிலே அனுசியாக்கள் வந்து சரியா கஷ்டப்பட்டு வந்தோம் ஏன்னா பிள்ளை ஏற்றி இறக்குறது போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ கிட்டத்தட்ட நாள் ரோட ஆகணுங்க 3 நாள் 3 நாள் நேசடிகளுக்கெல்லாம் ஏற்றி இறக்குறது கஷ்டம் இடையில என்ன அனுசியாக்கு ஒரு விடிவு காலம் சரியாக ஓடு முடிஞ்சாங்க பிரச்சனை இல்லை சரி இப்போ கொஞ்சம் சோடா குடிச்சு போட்டு உண்மையிலேயே வந்து இந்த ஆக்சிடென்ட் அதாவது வந்து இந்த வாகனம் ஓடுறது தங்களுடைய சிந்தனைகளை வந்து எல்லாருமே வந்து மறந்து போய் செயல்படுறது வந்து சரியான ஒரு அவதான குறைவான விஷயம் என்ன உள்ளுக்கு இருக்கிறவங்களை ஏற்றி கொண்டு வர்றது அது மட்டும் இல்லை இப்போ வாலிப படிகள் எல்லாமே வந்து மோட்டர் சைக்கிள் நாங்களும் ஓடினாங்கள் தான் இல்லைன்னு சொல்லல மரண ஓட்டங்கள் ஓடினாங்கன்னா நான் அதை அப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை விளங்கியல இப்போ பின்னுக்கு இருந்து கொண்டு முன்னுக்கு ஓடுறான்னு சொல்லுவாங்க ஓடி போயிட்டு அதோட விபத்து வந்த பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கைகளை வந்து ஒரு கேள்விக்குறியாக போகுது. நீங்கள் இதை வந்து நீங்கள் சிந்திச்சு உணர்வுகளாக இருந்தால் படிகளுக்கு சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து அவதானமாக இப்போ கிட்ட 3 வருஷத்து மாட்டாங்களா பாண்டைக்கு அதுதான் ஆக்சிடென்ட் அவதானமாக இருந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன 10 லட்சம் ரூபா சைக்கிள 3 லட்சம் ரூபா சைக்கிள் முந்தி கொண்டு போகிறது அப்படிலாம் வந்து கேட்பாங்க ஓடுன்றது மாதிரி அங்கால ஓடும் பொழுதுதான் என்ன நடக்குது போகுதுன்றது வந்து உண்மையாக தெரியாது. மோட்டர் பைக்கில் ஏறி இருந்தேன் இப்போ நாங்களும் ஒரு நிதானமான முறையில் இருப்போம். ஆனால் ஏறி இருந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இப்படி ஓடுவோமா இல்லையான்றதை யோசிக்க மாட்டோம். பறந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் அப்படிலாம் ஓடினாங்கள். அப்படிலாம் ஓடினாங்கள் தான் மறுநாளாவுக்கு ஓடினாங்கள். ஆனால் இல்லாமல் கடவுளின் சித்தம் 2 பேரையும் தப்பி இருக்கிறோம்டா எல்லாமே ஒரு கடவுளின் ஒரு சித்தத்தினால்தான் நாங்கள் தப்பி இருக்கிறோம். இல்லையென்றால் இந்த செல்லக்கிளியை பண்ணுற குடும்பத்தில் நான் இல்லை என்ற அவ்வளோ செய்யாத வேலைகள் எல்லாமே நான் வந்து செய்தேன்னா
எந்த கடலோ சரி மோட்டர் சைக்கிளோ வாகனங்களோ சரி என்ன வேணும்னாலும் எல்லாத்துலேயும் ஐயா கில்லிதான். அப்படித்தான் எல்லா விஷயத்துலையுமே நான் செயல்படுறது. ஆனால் இப்போ கடவுளின் ஒரு ஞானத்தின்படி ஞானமாக நடந்து கொள்ள வேணும்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் முதல் வந்து செய்தது வந்து எந்த விஷயமும் இல்லை, சும்மா பாஞ்சு கொண்டு போகும். ஒரு பைக்கில் 5 பேர் 6 பேர் 2 கோடி ஏறி கொண்டு திரிவோம். ஒலிம்பி 2 கோடி பைக்கில் ஒலிம்பி 2 கோடியெல்லாம் ஓடுறேன் நான். அதெல்லாம் இப்போ வேண்டாம். முன்சில் தூக்கு எல்லாமே செய்யாத வேலையே இல்லை. ஆனால் அதெல்லாம் இனி வேண்டாம்ன்றதை நான் சொல்கிறேன். என்றால் சொல்லும் எங்களுக்கும் அப்பே காக்க சொல்லிக்க தெரியலை. ஆனால் அது கடவுளின் சித்தம். எங்களை தப்பி இது வரைக்கும் ஆண்டவர் இந்த வழி நடத்தி இது வரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய அம்மா அப்பான்ற சொல்வழியை கேட்டு சரியான முறைக்கு நடந்து கொள்வீங்களா இருந்தால் ஒரு வகையால் தப்பிக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் இந்த ஓட்டங்கள், அதுக்கு பிறகு எல்லாமே அடங்கிடும். அது மாதிரி தான் நான் ஜதுவாக்களோ அக்காக்கள் பிள்ளை எல்லாருக்காருமே சொல்லிக் கொள்றது அவசியம், மிக அவதானமாக இருக்கணும். எங்கேயாலும் வேகமாக போகிறத நான் கண்டா வந்து வீட்டில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் பார்த்து நடந்து சொல்ல சொல்லி சரி ஓகே. அப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் செய்கிற வேலைகள் வந்து இதுதான். நீங்கள் கொண்டு வரண்டவங்க அதுக்குள்ளே வந்து செத்தா வீடு இப்படி நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களோட செத்தா வீடு பிரச்சனையால் அது வந்து நாளைக்கு தான் கொடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 ஆளாவது வரையில் போல இருக்குது. இந்த தொழிலும் வந்து பெரிய அளவு அவசரங்களும் இல்லை. ஏன்னா அப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ போய்கொண்டிருக்குது. அப்போ இந்த இன்ஜினியர் நான் வந்து கைவிடியை கலட்டி கொண்டு கராச்சியில் கொண்டு ஒட்டை கொடுக்க வேணும். ஒட்டை கொடுத்துட்டு உங்களோட மோட்டிவேஷன் செய்தாச்சானே. ஓகே, அப்போ நான் வந்து இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருமே பார்க்க நீங்கள் வந்து ஒரு தப்பான முறையில் பார்க்க வேண்டாம். இது வந்து நான் முதல்ல ஆரம்பித்ததுல இருந்து இதெல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையில் நடக்கிற இயல்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். அது இன்றைய நல்ல ஃபுல்லாகவே நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.